வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். நடந்து முடிஞ்ச பிடிடிஆர்பியோட ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு பிறகு எப்படி கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்ற ஒரு தகவலுக்காக இந்த பதிவு. பல ஆசிரியர்களோட கேள்விக்கு இது ஒரு பதிலாக கூட அமையும். ஒரு தெளிதல் கிடைக்கும், பயம் இல்லாமல் இருக்கலாம். டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச தேர்வுகளில் இந்த மாதிரி ஒரு அறிவிக்கை வரும். இது 2021 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 14/10/2022 லிஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷனல் செலக்டட் கேண்டிடேட் ஃபார்வர்டட் டு வேரியஸ் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஃபார் த போஸ்ட் ஆஃப் பிஜி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு டிஆர்பி வெப்சைட்டில் வரும். மேலே கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு, அதே மாதிரி அடுத்து இன்னொரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. சேம் 13/10/2022 list of provisional selected candidate forward to the various appointing authority for the post of PG assistant for botany, zoology, history, geography இந்த மாதிரி சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் அந்த லிஸ்ட்டை வேரியஸ் போஸ்டிங் அத்தாரிட்டி, பள்ளிக்கல்வித்துறை, அப்புறம் நலத்துறை, சென்னை கார்ப்பரேஷன், அதன் பிறகு ஐடிஎஸ் ஸ்கூல், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளிகள், இது எல்லாமே அந்த வேரியஸ் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அவங்க தான். இந்த மாதிரி லிஸ்ட்டு அனுப்பிட்டோம் அப்படின்றத நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் கண்டிப்பாக நம்ம பிடிடிஆர்பிக்கான அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு போர்ட்டலில் போனீங்கன்னா இருக்கும். அப்படி போகும்போது அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் இடம் பெற்றிருக்காங்கன்னு இந்த மாதிரி பிடிஎஃப்பும் வந்துடும். இப்போதைக்கு நம்ம ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்திருக்கு. இந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வித்தல்டு போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. வித்தல்டு கோர்ட் கேஸ் எல்லாம் இருக்கும். இது ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசி யார் வராங்க அப்படின்றத என்ன பண்ணுவாங்கன்னா செலெக்ஷன் அத்தாரிட்டிக்கு அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது நமக்கு இந்த மாதிரி இன்னொரு பிடிஎஃப் வரும். எந்த பேரெல்லாம் நீக்கப்பட்டுள்ளது, எந்த பேரெல்லாம் திரும்பவும் அடிஷன் செய்யப்பட்டுள்ளதுன்னு ஒரே ஒரு 0.01% வேணால் மாற்றம் ஏதாவது இருக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது. ஏன்னா இது கொடுத்துருக்காங்களே இந்த மாதிரி நடக்கும். வித்தல்டு என்னென்ன கான்டாக்ட் சர்டிஃபிகேட், ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட், ஜிஓ டு பி சப்மிட்டட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நம்ம அந்த செலெக்ஷன் அத்தாரிட்டிகிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதாங்க இந்த மாதிரி ஒரு செய்தி டிஆர் வெப்சைட்டில் இடம் பெறும். தேங்க்யூ டீச்சர்ஸ். இது போன்ற தகவல் வேணும்னா ஆயுஷ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மீண்டும் இது போன்ற தகவலோடு சந்திக்கும். இது ஆயுஷாவின் கசடர கற்க.